இருவருமே தன்னை தனியாக இருந்து நீங்கள் என்னப்பா சாதிக்க போகின்றீர்கள் அப்பா? அதனால் நீங்கள் இறந்து விடுங்கள். இனிமேல் இந்த கட்டை இல்லைன்னா இந்த கட்டை இந்த கட்டை எரிக்கிறதுக்கு பயன்படுது. இதே கட்டை தான் என்னை காப்பாற்று. இவ்வளவு மிரட்டு சத்தியம் கொடுங்கள். சரிப்பா தலை போட்டு சத்தியமாக தருகிறேன். சத்தியம் கொடுத்து விட்டு உண்மை எனக்கு 2 வரம் வேண்டும். 2 வரம் என்னப்பா? 2000 வரம் கேட்ற தரேன். அப்பா என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? நீங்கள் கொடுத்த சாபத்தால் அண்ணன்கள் அனைவரும் நரி குறவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது பய உருவத்தோடு வந்து என்னை தம்பி என்று அழைக்க வேண்டும். இது முதல் வரம். மகனே ராமா, என்னுடைய சாபம் நீங்கி படிப்படியாக உன்னுடைய தமிழ்மார்கள் ஆசிரமம் வந்து சேர்வார்கள். இதனால் வரையில் அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு இருளைப்பாறை என்று பெயர் உள்ளது. அகட்டும் அப்பா. அப்பா, நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். தாய் சிரசை நான் விட்டு விட்டேன். இறந்த என் தாய் உயிரோடு வர வேண்டும் அப்பா. இது 2வது வரம். மகனே அப்பா, கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். உன்னுடைய தாய் உயிர் பெற்று வர வேண்டும். அவ்வளவுதானே? உண்மைதான். இதோ கமண்டலம். இந்த கமண்டலத்திலே அதை ஓடுகிறது நாகநதி. அந்த நாகநதியில சென்று நீர் எடுத்து உன்னுடைய தாயின் சிரசையும் உடலையும் ஒன்று சேர்த்து இந்த தண்ணீரை தெளித்தால் உன் தாய் உயிர் பெற்று வருவார். இன்று முதல் அந்த நாகநதிக்கு என்ன பேர் தெரியுமா? கமண்டல நாகநதி. கமண்டல நாகநதி என்ற பேர் உள்ளது. அந்த நாகநதியில் நீர் எடுத்து வந்துதான் மாமணித்தான் பாறை, இருளை பாறை அத்தனையும் பூஜை செய்வார்கள். மக்கள் அனைவரும் வெற்றி உடனே சென்று வருகின்றனர். என் தாய் உடலோடு அருந்ததி குலத்தில் பிறந்த பெண்ணை திருத்தி நான் மாற்றி வைத்து விட்டேனே. என்ன செய்வேன்? கீதா, பரமேசா, அனைத்தையுமே பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றாயா? எப்பொழுது தந்து நல்லவா உரைக்க வேண்டும் அப்பா. சுடுகாட்டுக்கு சென்று சுட்ட பிணங்களையும் சுடுகாட்டு உடம்பெல்லாம் சுடலை மாடனாக சுடுகாட்டிலே சுற்றி திரிந்து தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கே ஆக வேண்டும். அது கடவுளாக இருந்தாலும் சரி. பிரம்ம கபாலத்தை நான் கிள்ளியதா அறப்பட்ட சிரத்தோடு ஓடினார்.
வைகுண்டம் சென்றவன். அவன் முந்தை கமலத்திலே பிறந்தவன் அந்த பிரம்மதேவன் அல்லவா? நாயரனா அப்பா, உனது உந்தை கமலத்திலே பிறந்த என்னை 5 சிரசிலே ஒரு சிரத்தை கிள்ளியிருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, என் சிரம் அறுபட காரணமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு தண்டனை தருவார்கள். அந்த நாராயணன் இடத்திலே பிரம்மதேவன் சத்தியத்தை பெற்றுக் கொண்டான். எப்படி என் சிரம் அறுக்கப்பட்டதோ அதே போன்று சிரம் அறுக்க காரணமாக இருந்தவனும் சிரம் அறுத்தவனும் அவர்களுக்கு சிரம் அறுக்க வேண்டும் என்று சாப்பிட்டு செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஜவ்வாது மலையிலே நான் ஜபதக்கினி முனிவனாக அவதரித்து என் இடமாக அன்னை பார்வதியோ தன் மனைவியாக ஏழுகையாக அவதாரம் செய்தார். எங்களுக்கு 5வது பிள்ளையாக அதர்மங்களை அடித்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரசுராமனாக பிறந்தான். எதற்காக? அவன் மகன் சிரசை கொய்ய காரணமாக இருந்தது என் மனைவி பார்வதி. அவள் சிரசை வெட்ட வேண்டும். ஆகாயத்திலே கந்தவனாக பறக்க பதியை இழந்தால் கற்பு நடித்தவன். ஆகையா பெற்றெடுத்த மகன் என்று பாராமல் அழைத்தேன் பரசுராமன். இப்பொழுத வேடுகையாக இருக்கக்கூடியவர் என் கமண்டத்தில் இருக்கக்கூடிய நீரினை கொடுத்து பெற்றெடுத்த தாய்க்கு உயிர் கொடுத்து இந்த கைலாயம் ஓடி வருகிறார். இதற்காக அணிதிரவா தவறு செய்த என் ரேணுகா இந்த கைலாயத்திலே இந்த சிவபெருமான் இடபாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஓடி வரும் என் ரேணுகைக்கு இடபாகம் தர வேண்டும். இப்பொழுதே இந்த கைலையில் காத்திருக்கிறேன் இந்த சிவபெருமான். பார்வதா, இது யாரை விட்டது? வேணுகையாக பிறந்து பல இன்பங்கள் பெற்று பெற்றெடுத்த மகன் பரசுராமன் சிரசை வெட்டு தாய் மீது உள்ள பாசத்தால் இழந்த சிரத்தை மீண்டும் வைத்து உயிர் பெற்று ரேணுகையாக வந்திருக்கிறார். பதியே தெய்வம் அவர் இருக்கும் இடமே ஏகாயத்திலே இப்பொழுது பதி பூஜை செய்ய வேண்டும். பார்வதா, இப்பொழுது இந்த சிவபெருமான் ரேணுகையாக அவதாரத்தும் உனக்கு இடபாகத்தை தருகிறேன். ஓம் நமச்சிவாய. சிறம்பேறு மாற்றலும் மாறியிருக்கிறார். அருந்ததி உடலோடு இருக்கும் நீ எதற்கு வந்தாய் கைலாயம்? சுவாமி, நான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்து விட்டேன். எதற்காக இந்த கைலாயம் வந்திருக்கின்றேன்? தங்களுடைய இடபாகமும் இந்த கைலாயத்தில் இடமும் வேண்டும். அதற்காகத்தான் புத்தி என்ன பேதரைத்து விட்டதா? ரேணுகையாக பிறந்தாய், இன்னல் துன்பங்களை பெற்றாய். பெற்றெடுத்த மகன் பரசுராமனா சிறப்பு அறுக்கப்பட்டார். என் மனைவி உடலோடு வந்திருந்தார். இந்த கைலாயத்தில் இடம் கொடுத்திருப்பேன். ரேணுகா, உனது முகமோ ரேணுகையின் முகம், உடலோ அருந்ததியின் உடல். அருந்ததி உடலோடு இருக்கும் நீ இந்த சிவபெருமான் இடபாகத்தை அடைய முடியாது. இந்த கைலாயம் அப்படி என்றால் எனக்கு இடபாகம் தர முடியாது. இந்த கைலாயத்தில் இடம் கிடைக்காதா? உண்மைதான். இதுதான் நீங்கள் கூறும் அர்த்தமா? இறுதியாக கூறுகிறேன். இதுதான் உங்களுடைய நியாயமா? சுவாமி, என்னுடைய கைலாயத்தில் இடம் தாருங்கள் சுவாமி. எனக்கு புத்தி என்ன பேதரைத்து விட்டதா? ஏய் பார்வதா, அருந்ததி உடலோடு இருக்கும் இந்த கைலாயத்தில் இடம் கிடையாது. என் முகத்தில் பிடிக்காதே. ஓ அடி பரமேஸ்வரா, படிகளுக்கு கூடிய